Hi, hello and welcome back to Game of Thrones, brought to you by Equitas Bank, our banking partner, மற்றும் ஓடு, our business management partner. ஓடு, நீங்க உங்க பிசினஸ்ல பயங்கரமா பண்ணணும், ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓடுவோட ப்ராஜெக்ட் ஆப் தான் உங்களோட டெஸ்டினேஷன். எல்லா டாஸ்கையுமே நீங்க ஈஸியா பண்ணலாம், உங்க டீம் மெம்பரை ட்ராக் பண்ணலாம், டெட்லைனையும் கரெக்டா முடிச்சுக்கலாம், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒரே சமயத்துல பண்ணலாம், சொந்தமா டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதே மாதிரி ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் டிராக் அண்ட் டிராப் தாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க ஈஸியா மூவ் பண்ணலாம். உங்க டாஸ்க் எல்லாம் டீம் மெம்பருக்கு டெட்லைனோட நோட்ஸோட சேர்த்து ஈஸியா ஒரே இடத்துல வைக்கலாம். எல்லா இமெயில் கால் மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் கூட மிஸ் ஆகாது. ஓடுவோட ஃபர்ஸ்ட் ஆப் லைஃப் டைமுக்கு ஃப்ரீ. பட் அதோட ஃபர்தரா இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு 580 ரூபாயில கிடைக்கும். ஈஸியா உங்க பிசினஸ் மேனேஜ் பண்ணமா நம்ம ஊடு ப்ராஜெக்ட் ஆப்பை செக் அவுட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அப்புறம் என்ன, நம்ம ஈக்விட்டாஸ் பேங்க் பொதுவா நம்ம சொல்லுவோம், வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிடுவோம், கீழே இருக்கிற ஆளுக்கு கால் பண்ணுங்க, வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். பட் இந்த தடவை வித்தியாசமா ரிவைஸ் பண்ணிருக்காங்க. சேவிங்ஸ் பேங்க் இவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 6.5% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க வச்சீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஈக்விட்டாஸ் பேங்க். இதுதான் இவங்களோட பயங்கரமான ஒரு பிளஸ். உங்க அக்கௌண்ட் உட்கார்ந்த இடத்துலயே நீங்க ஈஸியா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சபடியே மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க. கவலையே படாதீங்க சேவிங்ஸை பத்தி. அது பாட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு திருப்பி கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா நம்பர் கீழே கொடுத்துருக்கு. அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பைசா போடுங்க, ஜாலியா மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் 6.5% கிடைக்கும். அப்புறம் என்ன, நம்மளோட பிரசன்னா வந்து ஜாயின் பண்றாரு ஆஸ் யூஷுவல். பிரசன்னா பயங்கரமா ட்வீட் எல்லாம் போட்ட, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினேன் அப்படி இப்படின்னு. நான் தான் பிச் ரிப்போர்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்ன நினைக்கிற? எஸ்ஆர்எச் போட்டு பொழந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் விக்கெட் இல்லன்னு நினைக்கிறியா நீ? அது எப்படியா ஆடுவ ஃபர்ஸ்ட் பேட்டிங்? டெல்லி இதுல மன்னிச்சுக்கோ, நீ ஒத்துக்கல. பிச்சை நான் பார்த்தேன் க்ளோஸ் அப்ல இருந்து. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிச். வாட்டர் 2 நாள் பண்ணவே இல்லை. 2 நாள் வாட்டர் பண்ணவே இல்லை பீடா. அண்ட் வாட்டர் பண்ணாத பிச்சு நீ சொல்ற எஸ்ஆர்ஹெச்சுக்கு பால் ஸ்பின் ஆச்சு. நீ எத்தனை பால் ஸ்லோவர் பால் போட்டீங்க? நான் உன்னோட ட்வீட் பார்த்தேன். எத்தனை பால் ஸ்லோவர் பால் போட்டீங்க? எஸ்ஆர்ஹெச் 4 விக்கெட் எடுத்திருக்கான் ஸ்லோவர் பால்ல. உங்களோட ஸ்லோவர் பால் எங்க? நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீ எக்ஸ்ட்ரா ரன் அடிக்கலன்னு வேணா சொல்லலாம், போலிங் சரியா போடலன்னு வேணா சொல்லலாம். எப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் விக்கெட் இல்லங்கிறது? பாருங்க, எல்லாரும் குறை சொல்றாங்க. எது பேசினாலும் நியாயமா பேசணும். என்ன ரிட்டென்ஷன்ஸ் அவங்க சரியா பண்ணல, ஆப்ஷன்ல அவங்க சரியா பண்ணல, இம்பாக்ட் சப் சரியா யூஸ் பண்ணல, பிட்ச் கண்டிஷன்ஸ் சரியா ரீட் பண்ண தெரியல, போலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன் சரியா இல்ல. இவ்வளவுதான் அவங்க சரியா பண்ணல. மத்தது எல்லாமே அவங்க சரியா தான் பண்ணிருக்காங்க. இத சும்மா அஜெண்டா எல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு சரியா பண்ணலங்கிறது ஓகே, நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் கேக்குற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் விக்கெட் இல்ல நீ இன்னும் ஒத்துக்கிறியா? இல்ல ரன் நிறைய அடிக்கலன்னு ஒத்துக்கிறியா? இல்ல ஸ்லோவர் பால்ஸ் போடலங்கிறது ஒத்துக்கிறியா? எப்ப டாஸ் வின் பண்ணி அவன் போலிங் போடுறானோ அப்பயே பூட்ட கேஸ்ன்னு எனக்கு தெரியும். திருப்பி சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். சொன்னதை தான் திருப்பி சொல்ல மாத்தி சொல்ல மாட்டேன். பிச்சே பார்க்காம எப்படி மச்சி இத சொல்ற? பிச்சே பார்க்காம எப்படி சொல்ற? எல்லாம் பிச் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுத்த காசுக்கு சொல்றான். அந்த பிச்சு நான் 25 வருஷமா இங்க இருக்கேன். பிச் ரிப்போர்ட் பண்ணது நானு. பிச் ரிப்போர்ட் பண்ணது நானு. பிச்சை ரிப்போர்ட் யார் பண்ணான்றது எனக்கு கணக்கு கிடையாது. அந்த பிச்சை பார்த்து என்னோட மனசு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு 25 வருஷமா எங்க பார்த்த பிச்சை? பிச்சை எங்க பார்த்த? பிச்சை எங்க பார்த்த? காட்டுறேனப்பா. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிச்சை நோண்டினா சென்டர் ஆஃப் த பிட்ச் நோண்டினா தூள் துரிச்சு நேத்து. நான் உனக்கு காட்டுறேன். பத்ரி கிட்ட போட்டோ இருந்தது. தூள் வெள்ள வருதுன்னு மார்க்கர் எடுத்து தண்ணி தைச்சிருந்தான் அந்த இடத்துல. 2 நாள் வாட்டர் பண்ணல, ட்ரை பிச். முத்தையா முரளிதரன் வந்து கேட்டாரு, என்னப்பா இப்படி ஸ்லோ பிச் போட்டீங்க? நான் சொன்னேன் அவர்கிட்ட, 2வது இன்னிங் ஸ்லோ ஆகுனா கட்டர்ஸ் போடுங்க, ஸ்பின்னருக்கு பால் திரும்பாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏய், நீ எனக்கு சொல்லு, சக்கீப் ஹுசைனும் பேட் கமின்ஸும் அவ்வளவு ஸ்லோவர் பால் போட்டாங்களே, அப்போ கூட உனக்கு பிச் ஸ்லோன்னு தெரியல? இல்ல, எனக்கு என்னன்னா டான் பிராட்மேன், வீரேந்தர் சேவாக், விவியன் ரிச்சர்ட்ஸ், பிரையன் லாரா இவ்வளோ பேரை வச்சுட்டு 180 இவங்க அடிச்சுட்டாங்களே அப்படின்றதா எனக்கு வருத்தம். ஏன்னா நான் சொன்னதே திருப்பி திருப்பி தான் நான் சொல்லுவேன். 192 இஸ் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இன் திஸ் பிட்ச். ஓகே, எனக்கு தெரிஞ்சத அனுபவத்துல சொல்றேன். ஓகே, 192 gives you 50% சான்ஸ் ஆஃப் வின்னிங். 14 runs more than that. சொன்னதே தான் திருப்பி சொல்றேன். gives you 75% சான்ஸ் ஆஃப் வின்னிங். அந்த 192 14 ரன் நீ கீழே அடிச்சின்னா
you got only 35% chance of winning. You ended up with 180, that is 12%. So when you went to defend, you only got 35% chance of winning. அதை தவிர இவங்க வந்துட்டு மால்கம் மார்ஷல், ஜோயல் கார்னர், ஆண்டி ராபர்ட்ஸ், கர்ட்லி ஆம்ப்ரோஸ், ஷேன் வான் இவங்களோட போலிங் அட்டாக். ஏன்னா இவங்களோட போலிங் அட்டாக் பத்தி சொல்றேன். ரெண்டாவது மேட்ச் ஆடுற ஸ்பென்சர் ஜான்சன், ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னு அவுட், உள்ளே வெளியேன்னு பார்த்திபன் ஒரு படம் எடுத்தாரு, ஆர் பார்த்திபன் தமிழ்ல. அந்த மாதிரி உள்ளே வெளியே பாண்டி ஆடுற அக்கீல் ஹுசேன், ஒரு மேட்ச் உள்ள ஒரு மேட்ச் வெளியே. போன மேட்ச் வாங்கின அட்டி எர்த்துக்குவேக்ல நில குலைஞ்சு போய் வந்திருக்கிற அன்சுல் கம்போஜ், ஓகே. இந்த போலிங் லைனப் வச்சுன்னு 6th போலிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. இதுல நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இப்ப பிரசாந்த் வீர் என்ன சொன்னாங்க, லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு பெருமையா ஆக்ஷனுக்கு அப்புறம் சொன்னாங்க, ஓகே. அப்போ நீ 5 போலர் வேண்டாம், 6வது போலரா நீ சிவம் தூபேவை பிரசாந்த் வீருக்கு முன்னாடி நீ யூஸ் பண்றன்னு யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? நீங்க ஏமாத்துறது சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ, லாயல் ஃபேன்ஸ. மேட்ச் ஒரு பக்கம் உயிரே போய் கை வெட்டின்னு நின்னாலும் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆனஸ்ட் ஃபேன்ஸ நீங்க ஏமாத்துறீங்களா? யாருக்கிட்டடா கதை சொல்றீங்க? ஆக்ஷன் முடிஞ்ச உடனே அவன் மிட் டேபிள்ல தான் முடிப்பான் அப்படின்னு எப்போ அடுத்த நாள் நம்ம ரெக்கார்டிங் பண்ண போது சொன்னேன். நான் இப்ப சொல்லல, இப்ப சொல்றேன். அடுத்த வருஷமும் இவங்களால இந்த டீமை உடைக்கவே முடியாது. இப்ப ருத்ராஜ பத்தி எல்லாரும் கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. இரு, ஒரு டாபிக் அப்படியே நீ போயிட்டு இருந்தனா அது மோனோலாக். நான் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்ககிட்ட திருப்பி அகேன் ஐ பிரசன்ட் திஸ் கேஸ். நீ உன்னோட டேட்டா, உன்னோட அல்காரிதம், இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நீ 192 சொன்னியா, பர்ஃபெக்ட். கேகேஆர் கேமோட என்ன பிச்சில் சொன்னனோ அந்த பிச்சில் இன்டிஃபரண்ட் பவுன்ஸ் 185 to 190 சொன்ன, துண்டா டிஃபெண்ட் பண்ணாங்க. கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. நேத்து 190, 56, 57 for 2 நீ பவர் பிளே எண்ட்ல எவ்வளவு ரன் அடிக்கணுமோ அதோட ஜாஸ்தி. எஸ்ஆர்ஹெச் எவ்வளோ? 45 for 1. He was behind you by 12 runs in the power play. 16th over மார்க்ல எஸ்ஆர்ஹெச் வந்து 143, சிஎஸ்கே 144 for 4. He was behind you by 1 run. நீ அடிக்க வேண்டியது பீடாக் சொன்ன அந்த 12 ரன் மேலதான். 190, 185 to 190 was that score on that pitch. நீ 190க்கு பதிலா 205 அடிச்சிருந்தனா you would have won that game. 200 அடிச்சிருந்தனா win. அண்ட் ரெண்டாவது, போலிங்கே சரியா போடாம கூட நீ 200 டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் இந்த பிச்சில். an absolute master class from ஹென்ரிக் கிளாசன். சொல்றேன் பீடாக், தயவுசே தப்பா நினைச்சுக்காத. ஹென்ரிக் கிளாசன் ஆடலைன்னா எஸ்ஆர்ஹெச் 35 ரன்ல தோத்துருப்பான் அந்த மேட்ச. நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியல. Brilliant batting. It was not ஹென்ரிக் கிளாசன், it was a master கிளாசன். அவன் எங்க ஆனா ஷாட்? ஐ ஹோப் எல்லா பேட்டர்ஸுமே பார்த்திருக்காங்க. சென்னையில அந்த பிச்சில் ரிவர்ஸ் ஸ்வீப் தூக்கி விட்டான் அக்கீல் ஹுசேன. அங்கதான் கேம் மாறிச்சு. ஹென்ரிக் கிளாசன் ஆடின அந்த இன்னிங்ஸ மிடில் ஓவர்ஸ்ல கார்த்திக் சர்மா ஆடி இருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த பேக்க ஒட்டச்சாங்க எஸ்ஆர்ஹெச். 45% ஸ்லோவர் பால் போட்டிருக்காங்க. நீங்க போட்ட ஸ்லோவர் பால்ல டீவியேஷனே இல்ல. ஏன்னா சிம்பிள், நான் சிஎஸ்கே போலிங் அட்டாக்லாம் குறைய சொல்ல மாட்டேன். அந்த போலிங் அட்டாக்ல ஸ்லோவர் பால் இன்டு த பிச் போடுற குவாலிட்டி இல்ல. எஸ்ஆர்ஹெச் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல வெறுமனே இன்டு த விக்கெட் ஸ்லோவர் பாலும் யார்க்கரும் போட்டு ரெடியான அட்டாக் அது. அவன் ஃபுல்லா அதுல ஊறி போயிருக்கிறதுனால அந்த பிச் அவனுக்கு எக்ஸாக்டா சூட் ஆச்சு. சிஎஸ்கே அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சனும் ஸ்லோவர் பால் போட்டான் பிச்சுக்குள்ள, உட்காரல. ஏன்னா அதுக்கான பழக்கம் இல்ல. I still will say CSK did a lot of right things yesterday, starting with winning the toss, putting a score on the board. In fact, நான் அபினவ் முகந்தும் பார்க்கும்போது அபினவ் சொன்னாரு, ஹெட் அவுட், கிளாசன் அவுட்னா 150 ரன் அடிக்க மாட்டாங்க எஸ்ஆர்ஹெச்னாரு. கிளாசன் அடிச்ச அந்த நாக் ஐ டோட்டலி அக்ரி. மெசேஜ் வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட். வரான் நம்பர் 4ல கூலிப்படான்னு. அவன் தான் டிஃபரன்ஸ் எஸ்டர்டே. நீ சொன்னிய எக்கச்சக்க இஷ்யூஸ்ன்னு சொன்னிய, நீ வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாற்று கருத்து பீடா. அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின் உன்னை கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காத. நீ வந்து ஆர்சிபில ரொம்ப வருஷம் வேலை பார்த்த. எவ்வளவு வருஷம் வேலை பார்த்த? 6 வருஷம். எல்லா வருஷமும் பிளே ஆஃப் போனீங்களா? 2 ஃபைனல் தோத்தீங்க, ஒரு ஃபைனல் தோத்தீங்க, 2 ஃபைனல் தோத்தீங்க. ஒரு 2009, ஒரு 2011 ஃபைனல் தோத்தீங்க. There would have been disappointing years. அப்ப இந்த அளவுக்கு சோசியல் மீடியா கிரேஸ் கிடையாது. ஏர்லி டைம்ஸ் ஆஃப் தி ஐபிஎல். உன்னை திரும்பி என்ன ஸ்குவாட் அசம்பிள் பண்ணிருக்கேன் யாராவது கொஸ்டின் கேட்டா இதே மாதிரி பிளெமிங்கோ ருத்துவும் கேட்கற மாதிரி நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்ப? எத்தனையோ இடத்துல ஆடுற, எத்தனையோ இடத்துல டீம்ஸ் மேனேஜ் பண்ற, டைட்டில் கன்சிஸ்டன்டா ஜெயிக்கிறியா? நீயும் லாஸ்ட்ல வரல நிறைய தடவை. ஹவு டு யூ ஃபீல்?
ஏன் why are we being so insensitive towards Fleming and Ruturaj alone? அதாவது இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஒரு ஹெட் கோச்சா இருக்கிறதுக்கும் ஒரு அனலிஸ்டா இருக்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு. அனலிஸ்ட்னா என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்றது இப்ப நான் டைவர்ட் பண்ண விரும்பல. அப்பெல்லாம் வந்து ஆர்சிபி எல்லாம் நான் இருந்த போது பாத்தீங்கன்னா அப்பதான் தொழில கத்துக்கிறேன். அப்பதான் அங்க வரேன். நாங்கெல்லாம் எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கத்தான் முடியும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் தான் ஹெட் கோச். ஓகே, இப்ப லாஸ்ட் 5 வருஷம் நான் பெரிய பொசிஷனுக்கு வந்த போது நான் ஒர்க் பண்ற இடத்துல என்னோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்றேன். நீங்க கேக்குறீங்களா இல்ல அது தேவையில்லாத பிரச்சனைன்றீங்களா? இல்ல நீ ரிசல்ட் அச்சீவ் பண்ணல, நீ ஒன்ன நான் வந்து இவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லல. உனக்கு அதோட டிஃபிகல்டிஸ் தெரியும்ல. நம்ம ஏதாவது மார்க் தட்டிக்க முடியுமா? இப்ப நீ ஜெயிக்கும் போது என்னாலதான் ஜெயிக்கிறேன்னு நீ சொல்ல முடியாதுங்க போது, தோக்கும் போது மட்டும் ஏன் அதை வந்து இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உன்ன கேக்குறேன், மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கலன்னு என்ன சொன்ன? எல்லா ஸ்டாஃபையும் மாத்துங்க. யாராவது ஜெயிக்கலன்னா எல்லா ஸ்டாஃபையும் மாத்துங்கிற. நீ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நீ சொல்ற மாதிரியே தான் நான் உன்ன கேக்குறேன். நீ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நல்ல எஜுகேட்டட் பர்சன், அரௌண்ட் த வேர்ல்ட் எக்ஸ்போஷர் இருக்கு. ஒரு டீம் ஜெயிக்கலன்னு எல்லாரையும் மாத்துங்கிறியே. இஸ் தட் தி அப்ரோச்? இஸ் தட் ரைட் அப்ரோச்? நான் உன்ன கேக்குறேன். உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல நீ உனக்கு ஒரு நாள் சொன்ன ஜெயிக்கலன்னா நீ அமிச்சிரு அப்படின்னு சொன்ன. நீ ஒரு டீமோட ஓனர், ஜெனுவினா மாத்தினே இருப்பியா ஜெயிக்கிற வரைக்கும்? இல்ல ஒருத்தருக்கு பேஸ் கொடுத்து ஸ்டெபிலிட்டி கொடுக்க பாப்பியா? பேஸ் டெஃபினட்டா ஸ்டெபிலிட்டி கொடுக்க பார்ப்பேன். ஆனா SA20ல எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணி எவ்வளவு ஜெயிச்சிருக்காருன்னு பார்ப்பேன். MLCல எவ்வளவு ஒர்க் பண்ணி எவ்வளவு ஜெயிச்சிருக்காருன்னு பார்ப்பேன். T10 லீக்ல எவ்வளவு ஒர்க் பண்ணி எவ்வளவு ஜெயிச்சிருக்காருன்னு பார்ப்பேன். பிக் பாஷ்ல எவ்வளவு ஒர்க் பண்ணி எவ்வளவு ஜெயிச்சிருக்காருன்னு பார்ப்பேன். கனடா குளோபல் லீக்ல எவ்வளவு ஒர்க் பண்ணி எவ்வளவு ஜெயிச்சிருக்காருன்னு பார்ப்பேன். 100 பால் டோர்னமெண்ட்ல எவ்வளவு ஒர்க் பண்ணி எவ்வளவு ஜெயிச்சிருப்பாருன்னு பார்ப்பேன். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். இதுக்கப்புறமும் நான் ஓனரா இருந்தேன்னா மத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். நீ வேற எங்கேயுமே நீ எதுவுமே நீ ஜெயிக்கல அப்படிங்கும் போது நான் யோசிப்பேன். That is an absolute bottom line. Nobody is doing a favor here for anyone. You are paid to do a job. You have to perform. 2023ல தோனி கேப்டன்சியை விட்டு போனாரு. 2024 no playoffs. 2025 first time the humiliation CSK have never seen. CSK fans have never seen. Wooden spoon licking. இந்த வருஷம் இப்ப அடுத்த மேட்ச் தோத்து மத்த ரிசல்ட்ஸ் அங்க எங்க போச்சுன்னா 8வது பிளேஸ் வர சான்ஸ் இருக்கு. நான் மிட் டேபிள் வருவாங்கன்னா மிட் டேபிள் வராம போறதுக்கான சான்ஸ் இருக்குங்கும் போது ஒரு லெவலுக்கு மேல முட்டு கொடுக்கலாம். நானும் முட்டு கொடுப்பேன். ஆனா எல்லாம் ரைட்டிங் இஸ் ஆன் த வால்னு சொல்லுவாங்க. செவத்துல எழுதி வச்சிருக்காங்க. MLC, SA20, T10 லீக், பிக் பாஷ், கனடா குளோபல் லீக் 100. கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு தம்பி, அதுக்கப்புறம் மத்தத சொல்றதுக்கு ஓவர் டு யூ. சரி, அப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன் உன்ன. எல்லாருமே வந்து நீ வந்து எல்லா இடத்துலயும் ரிசல்ட்ட பார்க்கணும், எல்லாமே பாப்பேன் நான் ஓனரா இருந்தா அப்படின்னு சொன்னேன். மை கொஸ்டின் டு யூ இஸ், எல்லா இடத்துலயும் பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காரு. சக்சஸ் ஒன்லி பை டைட்டிலா இல்ல பிளே ஆஃப்ஸ் வந்தது சக்சஸா நீ கன்சிடர் பண்ண மாட்டியா? எத்தனையோ தடவை பிளே ஆஃப்ஸ் வந்து நீங்களும் தானே தோத்துருக்கீங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன், லாஸ்ட் 5 வருஷத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு. இப்ப அவரு இது கிடையாது, ஸ்டேட் ரன் லீக்ஸ் அலௌட் கிடையாது. ஸ்டேட் ரன் லீக்ஸ் அலௌட் கிடையாது. ஒன்லி CPL அந்த மாதிரி தான். CPL கடைசி 3 வருஷம் கயானாவோட 3 ஃபைனல், ஒரு டிராஃபி. கயானாஸ் நெவர் ஒன். அவரு தானே வந்திருக்காரு, அவரு தானே பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காரு. நீ ஏன் அதை மட்டும் குறையா சொல்ற? First time Guyana won a trophy. Guyana's never won a trophy. 2023 they won a trophy. கேப்டன் யார் தெரியுமா? இம்ரான் தாஹிர். எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. இம்ரான் தாஹிரை கேப்டனா போட்டிருக்க டேய் அப்படின்னு. ஓகே, 3 வருஷம் 3 ஃபைனல், ஒரு டிராஃபி. குளோபல் சூப்பர் லீக் 2 வருஷம், ஒரு டிராஃபி. தட் இஸ் ஒன் ஆஃப் மை எம்ப்ளாயர். ஓகே, லாஸ்ட் 3 years of PSL கொட்டா கிளாடியேட்டர் 3rd place. லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ். இந்த வருஷம் பெஷாவர் ஜல்மி சாம்பியன்ஸ், ஹைவல்ட் லயன்ஸ். கடைசி 3 வருஷத்துல மொத்தமே 6 டிராஃபி தான். ஓகே, 9 டிராஃபி. 9 டிராஃபில 6 ஃபைனல்ஸ், 5 டிராஃபி. T10 லீக் கடைசி 5 வருஷத்துல 4 ஃபைனல், 3 டிராஃபி. ஒரே ஒரு வருஷம் ஸ்ரீலங்கா குளோபல் லீக் வின்னர், ஆந்திரா பிரீமியர் லீக் ஒரே ஒரு வருஷம் வின்னர், MLC ஒரே ஒரு வருஷம் ஃபைனல்ஸ். போருமா? வேற ஏதாவது ஆட் பண்ணட்டுமா? எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா பேசுறதுக்கு? அப்ப எனக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन அப்பனா நான் கேக்குறேன். என்ன கேட்க போறேன்னா, நீ SA20 சென்னை JSK சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைசில நீ இருந்த.
அந்த பிரான்ச்சைசி டீம்ல இருந்த அந்த வருஷம் நீங்க செமிஃபைனல்ஸ் போனீங்க, பிளே ஆஃப்ஸ் போனீங்க. அது சக்சஸ் தானே. அப்புறம் ஏன் கண்டினியூ பண்ண முடியல? அங்கேயும் இந்த ரிசல்ட்ட கொடுத்துருக்கலாமே. சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ் உன்னோட யாருக்கும் பெட்டரா தெரியாது. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி செஞ்சுரியன்ல போலிங் போட்ட நான் என்ன பண்ண முடியும்? ஜெரால் சோ குர்ட்ஸியை நீங்க ஓப்பனிங் சொல்லியுமே எடுத்து நான் நீ என்ன பண்ண அட்வைஸ் முடியும்? கொடுத்துமே நீ அட்வைஸ் கொடுத்தும் கேட்கலன்னு ஃபீல் சொல்றியா? அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் JSK was unbeaten. The JSK was unbeaten in Wanderers. They dominated in Wanderers. அப்புறம் ஏன் விட்ட? நீ ரிசைன் பண்ணிருக்க கூடாது. யூ ஷுட் ஹவ் கேரிட் ஆன். ஒரு டைட்டில் எடுத்து கொடுத்துருக்க வேண்டியதானே? விடுறது வேற, நீ வேண்டான்னு சொல்றது வேற. ஓ, நீ ரிசைன் பண்ணல. நான் எதுக்கு ரிசைன் பண்ணோம்? ஜோனாஸ்பர்க்ல தூங்கி வளர்றவன் நானு. முத்துப்பாண்டியோட கோட்டையா ஜோனாஸ்பர்க். டெய்லி கண்முழிச்சு எழுந்திருக்கிறது ஜோனாஸ்பர்க். அந்த இது ஸ்டேடியத்தை பாக்குறவையா என்ன விட எவனுக்கே ஒரு கிராக்கும் தெரியும் ஜோனாஸ்பர்க்ல. ஃபர்ஸ்ட் வருஷம் ஒண்ணுதான் சொன்னேன் ஆக்ஷன் டேபிள் உட்காரும் போது, இந்த டீமை வாண்டரஸ்ல எவனையாவது பீட் பண்ண சொல்லு அப்படின்னு. That is the only time any team in the history of SA20 has remained unbeaten at home. Okay? First 3 மேட்ச் ஃபாப் டூப்ளேசி நம்பர் 3 ஆட வச்சாங்க. சண்டை போட்டு ஓபனிங் ஆட வச்சேன். ஸ்கிரீன்ஷாட் இருக்கு எல்லாத்துக்கும் ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. படுத்து கிடந்து அழுதேன் செமிஃபைனல்ல. படுத்து கிடந்து இந்த மாதிரி நீ பண்ண இல்ல, நீ இந்த மாதிரி பண்ண கூடாது. நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உனக்கே தெரியும். நீ ஸ்கிரீன்ஷாட் இருக்கு கிரீன்ஷாட் இருக்குன்னு சொன்னா டீம்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி யோசிப்பாங்க? பாரு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா நீ அனலிஸ்ட், ஆஸ் அன் அனலிஸ்ட் உன்னோட ரோல் வந்து கோச்சை சப்ளிமெண்ட் பண்ணி ஆக்மெண்ட் பண்றதுதான். நான் சொன்னதை கேட்கலன்னு சொல்லி கோவப்படுறது கிடையாது. இதுல ஒண்ணுதான் இருக்கு. முதல்ல 3-4 மேட்ச்ல எல்லா மேட்சும் 80 ஆல் அவுட். படுத்து கிடந்துன்னு அழுது ஃபாப் டூப்ளேசி நம்பர் 3 இறக்குறாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு ஃபாப் டூப்ளேசி ஓபனிங் ஆனாரு. செஞ்சுரியன்ல நான் தான் ஒரே ஒரு சில கிரவுண்ட்ல நான் சொல்லுவேன், இங்க பாருங்க, ஐ எம் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட். பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட். அது உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடுன்னுவேன். நான் ஒரு சில இடத்துல போலிங் போடுனா அதுல ஒரு ரீசன் இருக்கும். செஞ்சுரியன்ல மேட்ச் படுத்து கிடந்து அழுதேன். டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடுங்க, கேவலமா ஆடினா 200 அடிக்கலாம். 200 அடிச்சா நம்ம ஜெயிச்சிருவோம். அதே மாதிரி ஸ்பின்னரை டிராப் பண்ணாதீங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஸ்பின்னர் வேணும். அந்த கைல் சிமெண்ட் சுருக்குன்னு போட்டு இருந்தாரு. எவ்வளவோ சொல்லி கேட்காம அந்த கைல் சிமெண்ட்ஸை டிராப் பண்ணாங்க. 213 அடிச்சாங்க. முடிச்சிடுறேன். சாரி, இல்ல சாரி, நான் வந்து ரிப்பீட்டா கோவப்பட்டாது. மேல கோவம் எல்லாம் எதுவும் இல்ல. நான் வந்து ஜெனுவினா உன்னை கேள்வி கேட்கிறேன். ஏன்னா வந்து அந்த பொசிஷன்ல இருந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா உனக்கே தெரியும், நம்ம 2 பேருமே கிங்ஸ்ல இருந்திருக்கோம். அந்த மாதிரி வெளியே போகும்போது என்ன கஷ்டமா இருந்தது நமக்கு தெரியும். அதை தப்பா நினைச்சுக்காத. ஐ வாண்ட் டு கிவ் த போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. நான் உன்னை இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லல. நான் உன்னோட இன்னைக்குமே உன் எபிலிட்டி எல்லாம் டவுட் பண்ணல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாத. பிச்சை பார்க்காம நான் சொல்றேன், நீ அதே பஞ்சாப் கிங்ஸ்ல நான் கேப்டன், நீ வந்து கூட என்னோட வந்திருந்தேன்னா அந்த பிச்சை பார்த்து ஆஷா ஆடிடு முதல்ல அப்படின்னு நீயே சொல்லியிருப்ப. நான் போனேன் கியூரேட்டர் கிட்ட, ஐயா என்னைக்கு தண்ணி பிடிச்சிங்கன்னு கேட்டேன். SRH அதுக்கு ஹைதராபாத்ல பிளைட் பிடிச்ச உடனே நான் இங்க அகமதாபாத்ல பிளைட் பிடிச்ச உடனே இங்க தண்ணி பிடிக்கிறது நிறுத்திட்டேன்ட்டாரு. 192 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி முதல்ல உனக்கு இருக்கா பேட்டிங் ஃபர்ஸ்ட்? அந்த கேள்வியை தான் ஆஷா உங்ககிட்ட நான் கேட்பேன். சரி, அப்ப நான் உங்ககிட்ட ரிவர்ஸ்ல கேக்குறேன். ஒரு கேள்வி கேக்குறேன். SRHோட போலிங் போடுறத பார்த்தல, அவங்க எப்படி ஸ்லோவர் கட்டர்ஸ் போடுறாங்கன்னு. நல்லா போட்டாங்களா? ஆமா இல்லன்னு சொல்லு. சூப்பரா போட்டாங்க. சகிப் ஹுசைன் சும்மா பாம்பு மாதிரி திரும்பிச்சு. ஆமா இல்ல சொல்லு. ஆமா. இப்ப நான் உன்ன நெக்ஸ்ட் கேள்வி கேக்குறேன். அந்த விக்கெட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும் போது நல்லா இருந்துச்சா இல்லையா? அத சொல்லு. நல்லா இருந்துச்சா? பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, கொஞ்சம் டஃப்பா இருந்தது. அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்ல. செகண்ட் இன்னிங்ஸும் ஆடும்போது டஃப்பா தான். நான் கேள்வி என்ன கேக்குறேன்னா, நீ 192 அடிக்க முடியுமான்னு கேட்டல. நான் உன்னை திருப்பி கேக்குறேன், 200 சேஸ் பண்ண முடியுமா உன்னால அந்த பிச்சில? டெல்லியோட போலிங் போட்டாங்களே, எவ்வளவு ரன் டெல்லியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க? அது ரெட் சாயில் பிச்சு, இது அந்த பிச்சு கிடையாது. ரெட் சாயில் பிச்சுக்கும் பிளாக் சாயிலுக்கும் உன்னோட பெரிய டிஃபரன்ஸ் யாருக்கும் தெரியாது. இந்த பிச்சில இந்த பிச்சில மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா 159 மும்பை இந்தியன்ஸ் ஆச்சு, 160 சேஸ் பண்ண. மும்பை இந்தியன்ஸ் 180 அடிச்சிருந்தா நீ சேஸ் பண்ணிருப்பியா அந்த மேட்ச்? சொல்லு எனக்கு, நீ ஆனஸ்டா சொல்லு. 180 அடிச்சிருந்தா பேசிருக்கணும். அடிக்கலங்கும் போது அதை பத்தி பேசக்கூடாது. எக்ஸாக்ட்லி. மும்பை இந்தியன்ஸ் 180 அடிச்சு சிஎஸ்கேவோட டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியும் இந்த பிச்சில அப்படின்னா 159க்கு 18வது ஓவர் வரைக்கும் தண்ணி குடிக்க வச்சா அவன், இந்த மாதிரி கட்டர்ஸ் போடுற இவன் 180 ஒன்னால டிஃபெண்ட் பண்ண முடியலங்கிறது போலிங் கொடுக்க வேண்டியதானே. நான் 180 10ன்னு சொல்லல.
192 நீ அடிச்சிருந்தா ஷுவரா வின் பண்ணிருக்கலாம். 180 நீ பேட்டிங்ல பெஸ்ட் பண்ணிட்ட, போலிங் சரியா போடல. ஆனா அப்கோர்ஸ் நீ எஸ்ஆர்ஹெச் கிரெடிட் கொடுக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் மேல ஏதோ இருக்கு. ஆனால் நான் கொடுத்துடுறேன். சக்கீப் ஹுசைன் ஃபேபுலஸ். பேட் கமின்ஸ் வெரி குட் கேப்டன்சி அபார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 2 overs. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தது தவிர அவன் எந்த தவறும் பண்ணல. சஞ்சு சாம்சனுக்கு சரியான ஃபீல்ட் செட் வச்சான். யார்கர் ஸ்வீப்பர்க்க வச்சு பேட் ஃபேஸ் ஓபன் பண்ண வச்சு காட் பிஹைண்ட். சக்கீப் ஹுசைன் ஜஸ்ட் ஃபேபுலஸ். கண்ணா வேற லெவல் ராணி, வேற லெவல் ரா. இந்த மாதிரி ஒரு போலிங் டேலண்ட சிஎஸ்கே எடுத்து க்ரூம் பண்ணுங்கிறத எனக்கு எப்போதுமே ஆசை. பேட்டிங் போறேன், நான் எல்லாம் யங்ஸ்டரா எடுக்கிறேன், மார்க்கெட்டிங் பண்றேன், நான் யங்ஸ்டர் பாரு ஓல்டு டீம்ல இருந்து யங் டீமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் விளையாடி தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பீடாக் எனக்கு ஒரு டீம் சொல்லு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வெறும் யங்ஸ்டர்ஸ் வச்சு ஜெயிச்சாங்கன்னு ஒரு டீம் சொல்லு. அண்ட் ரெண்டாவது கொஸ்டின், ஏன்பா உனக்கு எவ்வளவு நல்லா பேட்டிங் ஆட வரும், என்னப்பா ஆச்சு உனக்கு? 21 பாலுக்கு 15 ரன் அடிக்கிற பிளேயர் ஆயா நீ? கேப்டன்சி பேர்டனா இல்ல கேம்ல ஏதாவது ப்ராப்ளமா பீடாக்? எனக்கு எஸ்ஆர்ஹெச் பிடிக்காது அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். எஸ்ஆர்ஹெச் வந்து எஸ்ஆர்ஹெச் பிளே ஆஃப்ஸ்க்கு வருவாங்க, எஸ்ஆர்ஹெச் பிளே ஆஃப்ஸ்க்கு வருவாங்கன்னு ப்ரிவியூ முடிஞ்ச உடனே சொன்னது நான். பிடிக்காதுன்னு எப்ப சொன்ன? நீ கொடுக்க மாட்டேன்னு சும்மா கிண்டலுக்காக சொன்னடா. நான் வந்து ஆனஸ்டா எது பேசினாலும் பேசுறவன். ஓகே, சிஎஸ்கே has done things horribly wrong. Not everyone can be மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். அவரால் எல்லாத்தையும் இது பண்ண முடியும், எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு பிளேயரை வந்துட்டு ஒரு சாதாரண பிளேயரை பெரிய பிளேயரை காட்ட முடியும். எல்லாரும் மகேந்திர சிங் தோனி ஆயிட முடியாது. when you have Ruturaj Gaikwad as your captain, when you have Sam Billings as your captain, when you have Glenn Maxwell as your captain, அப்ப நீ இறங்கி போயிட்டு then you have to change your approach based on what kind of a captain you have got. That is an absolute bottom line. ஓகே, இது தமிழ்நாடு எலெக்ஷன் கிடையாது. ருத்துராஜ் நின்னு அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை கேப்டன் ஆக்குனது. கேப்டன் ஆக்குனது யாரு? கேப்டன் ஆக்குனது யாரு? கிவ் மீ an answer now. இப்ப நான் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் கேப்டன் ஆக்குனது யாருன்னு? ஒரு டீம்ல ஒரு பிளேயரை கேப்டன் ஆக்கணும்னா யாரு கேப்டன் ஆக்கும்? யாருக்கு பவர் இருக்கும் கேப்டன் ஆக்கிறதுக்கு? ஓனர்ஸ் தான் ஆக்கணும், டீம் ஓனர்ஸ் தான். நிறைய நம்ம பீடாக் ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன். பிளெமிங்க பத்தி பேசுறோமே, ருத்துராஜ பத்தி பேசுறோமே, இவங்க எல்லாருக்குமே அந்த பவர் கொடுக்கறது ஓனர்ஷிப் தானே பீடாக். தோனியோட அந்த இது பார்த்தல, லேப் ஆஃப் ஆனர் அண்ட் போட்டோலாம் நிறைய பேருக்கு அவர் ஒன்னும் அனௌன்ஸே பண்ணல. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கு பீடாக். தோனிக்கு கிரிக்கெட் அவ்வளவு பிடிக்கும், அவர் கிரவுண்ட்ல இருந்து தள்ளி இருக்காரு, எல்லா மேட்சுக்கும் பிராக்டிஸ் வராரு. என் ஸ்ரீனிவாசன் இந்த டீமோட ஓனர், இந்த இடத்துல ஆக்டிவா அவர் இருந்திருந்தாருன்னா தோனி கிரவுண்டுக்கு வராம 13 கேம் ரூம்ல உட்கார்ந்து இருப்பாரா? நான் உன ஜெனுவினா கேக்குறேன். ஏன்னா என் டீம்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ராய்டு முந்தானத்து கூட சொல்லியிருக்கான், அந்த டீம்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, கிரிக்கெட்டிங் கேம் சென்ஸே யாருக்கும் இல்ல அப்படின்னு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி டக் அவுட் கூட்டு வந்திருக்கலாமே. அவர் ஏன் வரல? அவரை போய் நீங்க கேட்கலையா இல்ல அவரே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? பிராக்டிஸ்க்கு வர அந்த மனுஷன் ஏன் மேட்சுக்கு வரல? அதை யார் பண்ணணும்? தட் இஸ் a question I am asking you. என்னை பொறுத்த வரைக்கும் ஓனர் அப்படின்னா, இப்ப நானும் வந்து ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ல இருக்கேன். நான் வேலை செய்யற எல்லா இடத்துக்கும் ஓனர் கூப்பிட்டு என்ன சொல்லுவான், அந்த மாதிரி ஓனர் தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, அந்த ஓனர் கிட்ட அதான் நான் சொல்லுவேன், இங்க பாருங்க எல்லாத்தையும் எங்க கிட்ட விட்டுருங்க, ரிசல்ட் வரலன்னா எங்களை வேலையை விட்டு தூக்குறீங்க, எனக்கு கிரிக்கெட் நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. சீசன் முடியும் சார், திஸ் இஸ் வாட் வி ஹவ் அச்சீவ்டு, எங்களால பண்ண முடிஞ்சதை நாங்க பண்ணோம், we have taken accountability, it is up to you to see whether we fit the bill to continue. That is how a relationship will go. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, அனுபவத்துல சொல்றேன். போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் என்னோட அவதாரமே வேற, கோவிடுக்கு முன்னாடி வேற. கோவிடுக்கு முன்னாடி எப்படின்னா அது வேற, அந்த 5 கொலையும் நான் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி அப்பதான் யோசிச்சேன் உட்காந்து அந்த கோவிட் டயத்துல, என்னடா பண்றோம் நம்ம லைஃப்ல அப்படின்னு. ஓகே, நீ ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்க, நீ டீமை ரன் பண்ற அப்படின்னா only one thing you have to tell is I am going to take the accountability on the cricket field, I am accountable for the results. If I don't do well, either I will quit for the best thing for the franchisee to move forward. Okay, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ருத்துராஜ் கேக்கோட பத்தி எல்லாரும் சொல்றாங்க, he had a pathetic season. ஓகே, ஸ்டாட்ஸ் டோன்ட் லை. ஓகே, தேவையில்லாம விட்டு கொடுக்க மாட்டேன். நீ தானே சொன்ன
எவன்லாம் ஒத்துக்கலையே என் கூட வந்துரு அப்படின்னு நீ தானே சொன்ன. என் இப்போ கூட வந்துரு. இப்போ லாஸ்ட் வருஷம் சிஎஸ்கே எங்க பினிஷ் பண்ணாங்க ஷா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் இருந்தேனே லாஸ்ட். ஓ கரெக்ட் கரெக்ட். அப்போ போன வருஷமும் ருத்ராஜால தான் 10th பொசிஷன் வந்தாங்களோ? இல்ல ஏன்னா போன வருஷம் ருத்துராஜே இல்ல. பேட்டிங்ல ரன் அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல. ரன் அடிக்க ஆளே இல்ல போன வருஷம் சுத்தம். இந்த வருஷம் சஞ்சுவாவது இருக்கான். ஓ அப்படியா? ருத்ராஜ் 5 மேட்ச் தான் ஆடினாரு எனக்கு தெரிஞ்சு, அப்புறம் இன்ஜுரி ஆயிடுச்சு. எப்படி 10th பிளேஸ் வந்தாங்க? அவர் லாஸ்ட் மேட்ச் ஆடலையே, லாஸ்ட் இயர் பிளே ஆஃப் போயிருக்கணுமே. என்ன சொல்ல வர நீ? என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இல்ல இந்த வருஷம் ருத்ராஜால தான் போச்சுன்றாங்க எல்லாரும். போன வருஷம் ருத்ராஜ் 5 மேட்ச் ஆடிட்டு இன்ஜுரி ஆயிட்டாரு. 5 மேட்ச்ல 120 ரன் அடிச்சாரு, இன்ஜுரி ஆயிட்டாரு. சோ நீ அப்ப என்ன சொல்ற? அதுக்கு தோனி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ங்கறியா? தோனி கேப்டனே கிடையாது, அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா, போன வருஷம் என்னடா சொல்ற நீ? 5 மேட்ச் ருத்து தான் ஆடினாங்கற. போன வருஷம் அப்ப மீதி இருக்கிற 9 மேட்ச் தோனி தானே கேப்டன் பண்ணாரு. அத நான் என்ன சொல்றேன்னா, சோ இந்த வருஷம் சிஎஸ்கே மண்ண கவுனத்துக்கு ருத்துராஜ் தான் காரணம்னு சொல்ற எல்லாரும். போன வருஷம் ருத்துராஜ் ஆடவே இல்லாம மண்ண கவினீங்களே, அப்ப யார் காரணம்? போன வருஷம் நான் தான் காரணம். போன வருஷம் என்னால் தான் வந்தாங்க லாஸ்ட். கரெக்டா? அப்படிதானே சொன்னாங்க எல்லாரும். நான் தான் லாஸ்ட் கூட்டு வந்தேன் டீம். அதுதானே மக்களோட பழக்கம். சரி 2024ல பிளே ஆஃப்ஸ் போனாங்களா ஷா? 2024ல போலையா? அட ஒப்புறானே, 583 ரன் அடிச்சிருக்காரு, 53 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 141 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, ஒரு 100 அடிச்சிருக்காரு, 450 அடிச்சிருக்காரு. எப்படி பிளே ஆஃப்ஸ் போல? இது ஏதோ விவகாரமா இருக்கும் போல்தேடா. சரி அப்ப என்னன்னு சொல்லி தொலை, எனக்கு புரியல. என்ன விவகாரம் சொல்லி தொலை. Every player is allowed to go through a bad season. Which Ruturaj Gaikwad has a bad season. There is absolutely nothing to hide a பூஷணிக்காய் in your சாப்பாட்டு தட்டு. He had a bad season. இப்ப நான் ஒவ்வொரு வருஷமா நீ என்ன சொல்ல வரேன்னா முழு பூஷணிக்காக சோத்துல மறைக்காதீங்கன்னு சொல்ல வர. அதுதான் இப்ப இங்கிலீஷ்ல சொன்னேன். சரி 2023ல சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாங்க, கரெக்டா? கரெக்ட். ருத்ராஜ் கைக்வாட் 590 ரன், 42 ஆவரேஜ், 147 ஸ்ட்ரைக் ரேட், 450. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி வருஷம் 673 ரன், ஆரஞ்சு கேப். நல்லா இருந்துச்சா? 5 வருஷமா ஒருத்தன் அடிப்பான், ஒரு வருஷம் yes, he didn't score, he didn't perform, he didn't live up to the expectations. ஆனா உங்களோட முதல் இது என்னன்னா, ருத்துராஜ் கைக்வாட்னால சிஎஸ்கே இந்த மாதிரி இருக்கு. சாக் ருத்துராஜ் இஸ் யூஸ்லெஸ், அவரு கிரிக்கெட் ஆட முடியாது, அவரை ட்ரேட் பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல ஓகே, இதெல்லாம் ஓகே. ஹிப்போக்ரசின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் அதுதான் கேட்க போறேன் இப்போ. அதாவது ருத்துராஜ் பர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சான்னு கேக்குற. அதே மாதிரி இவர் பிளெமிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அவரை தூக்கு அப்படின்னு நீ சொல்ற. அது மட்டும் நியாயமா? இப்போ ஃபேன்ஸ் வந்து என்னது 24, 25, 26, 3 வருஷம். அப்ப நான் கேக்குறேன் 5 டைட்டில் ஜெயிச்சாரு, நல்லா இருந்துச்சா? 2 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாரு, நல்லா இருந்துச்சா? 10 பிளே ஆஃப்ஸ் வந்தாரு, நல்லா இருந்துச்சா? ஏன் அவருக்கு மட்டும் முட்டு கொடுக்க மாட்டேங்கிற? எபல்சி ஜெயிக்கலையே, நல்லா இருந்துச்சா? பிளே ஆஃப்ஸ் வந்தாரு, நல்லா இருந்துச்சா? பிளே ஆஃப்ஸ் வந்தாரு, நல்லா இருந்துச்சா? SA20 வந்தாரு, நல்லா இருந்துச்சா? அது ஒரே ஒருத்தருக்கு தான் கிரெடிட் இருக்கும். அந்த ஒருத்தரோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் கேப்டனா இருந்த போது. 2016ல அவர் கேப்டன், அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்றத நான் பார்த்துட்டேன். I have an experience of how he functions when he is the captain. So I know what he does. வேற எவனுக்கும் எந்த ரோலுமே டீம்ல கிடையாது. பிளேயிங் 11 தெரியாது. நான் போலர்ஸ் மீட்டிங் நடத்தணும்பா, போலர்ஸ் மீட்டிங் எனக்கு வந்துட்டு இது பண்ணுன்னா பிளேயிங் 11 தெரிஞ்சா தானே அதாவது அந்த பாட்டு பாடுவாங்க, கம்மா கரையில சும்மா நான் மறிச்சா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி. தெரியாது. நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவ தெரியாது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அதே மாதிரி கெவின் பீட்டர்சன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். going to do after winning the toss ன்னுவாரு. அப்பத்தே ஆரம்பிச்சதுதான் தெரியாதுன்னுவேன்.
வாட் அனலிஸ்ட் ஆர் யூ அப்படின்னுவாரு. எப்பா எனக்கு தெரியாதுப்பா, என்ன விட்டுருப்பான்னுவேன். போமா, அதுவும் பர்டிகுலரா மாலில பஞ்சாப் கிங்ஸோட பாத்தீங்கன்னா டே மேட்ச் டாஸ் வின் பண்ணி அவர் பேட்டிங் எடுக்கிறாரு. என்ன வந்து அவர் கேட்கிறாரு, என்ன பேட்டிங் எடுக்கிறாங்கன்னு. பா என்ன கேட்காதப்பா, என்ன நீ தானே அனலிஸ்ட் அப்படின்னு. நான் அனலிஸ்ட்னா அப்படின்னுவேன். அவரு வந்து இன்சார்ஜ் இருக்கும் போது என்ன டீம் வேணும்னு ஆப்ஷன்ல அவரு சொல்லிடுவாரு, யாரை எடுக்கணும்னு அவரு சொல்லுவாரு, பிளேயிங் 11 அவரு செட் பண்ணுவாரு, இம்பாக்ட்ஸ் அவரு செலக்ட் பண்ணுவாரு, எல்லாத்தையும் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடணுமா போலிங் போடணுமா அவரு பண்ணுவாரு, யாரை எங்க நிறுத்தணும் அவரு பண்ணுவாரு. வேற யாருக்கு எந்த ரோலும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்க்கு அவரு வரமாட்டாரு. 2016 நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் நடத்துவோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்க்கு அவரு வந்ததே கிடையாது. அவர் வரணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஜெயிக்க பிறந்தவர். அவருக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். சும்மா சும்மா இல்லடா, இல்ல சினிமா உனக்கும் நல்லா தெரியும். சினிமா டைலாக் எல்லாம் வேணாம். நான் ஒரே ஒரு விஷயத்தோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன்னா ஈக்விட்டாஸ் பேங்க் பேங்கபிள் பிளேயர் எஸ்ஆர்எச் பத்தி பேசவே இல்லை. அதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பீடாக் யூ வில் அக்ரி. நம்ம கொஞ்சம் அந்த இந்த டோன்ல இருந்து வெளில வந்துடலாம். தோனி அவரை மறந்துருங்க. நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் வச்சிருக்கேன். தோனி அவரை எடுத்து வச்சிருங்க. அவர் உங்களெல்லாம் கெடுத்து வச்சிருக்காரு. சிஎஸ்கேவும் கெடுத்து வச்சிருக்கு. டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். மத்த டீம்ஸ் எல்லாம் ஸ்மார்ட்டர் ஆயிருக்காங்க. இனிமே அதே மாதிரி ஒரு சக்சஸ் எல்லாம் வர போறது இல்ல. அதே சக்சஸ் அதே எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போய் இன்னொரு யங் கேப்டன் மேலயோ ருத்துராஜ் மேலயோ வேற யார் மேலயும் வைக்காதீங்க. லேர்ன் டு பி ரியலிஸ்டிக். தவறு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து பாக்குறேன், நீ சொல்ற அதே ஃபேன்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேர் எமோஷன்ஸ். எல்லாரையும் விட்டு எல்லாரையும் தூக்குனா அடுத்த வருஷம் வேற ஒருத்த வருவான். அவனை விட்டு அவனை தூக்கு, அவன் ஜெயிக்கலன்னா அவனை விட்டு அவனை தூக்கு. இது எப்படி கேரி ஆன் பண்ணே போயின்னு இருக்கும். நீ சொன்னது அதே தான் நான் கேட்கறேன். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சான்னு பிளெமிங் ஆயுஷ் மாத்திரே ஸ்கவுட் பண்ணாரு, நல்லா இருந்துச்சா? கார்த்திக் சர்மா நல்லா இருந்துச்சா? அவரும் பண்ணிருக்காரியா ஜாப். 100 அகமது எடுத்தாரு, நல்லா இருந்துச்சா? எல்லாரும் வேலை பண்ணிருக்காங்கல்ல. லுக் அட் த ரிசல்ட். லாங் டர்ம் பாரு. நீ எனக்கு சொல்லு, அவர் எடுத்திருக்கிற இந்த டீம் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும்னு நீ சொல்லு. அப்ப யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. 100 அகமது நல்லா இருந்துச்சு, ஆயுஷ் மாத்திரே நல்லா இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எது பேசினாலும் ஒரு நியாயமா பேசணும். ஆயுஷ் மாத்திரே இஸ் a replacement. ஊர்வில் பட்டேல் இஸ் a replacement. டிவாக் ட்ரீவிஸ் இஸ் a replacement. யாரையும் நீ முதல்லயே ஸ்கவுட் பண்ணி நீ எடுக்கல. ரெண்டாவது ஆன் ஆல் ஹானஸ்டி. ஓகே, எனக்கு வந்து எவனையும் வந்து இது எனக்கு நான் ஏன் வந்து பேச மாட்டேன்றேன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல என்ன போடுறான், உனக்கு வேலை வேணும்னா நீ டைரக்டா கேளு, எனக்கு எந்த வேலையும் வேண்டாம். I am 270 days out of my family. ஓகே, நான் பாகிஸ்தான் போறேன். Well, let me finish. பாகிஸ்தான் சொல்றாங்கடா. ஒண்ண மட்டும் இல்ல, என்னையும் சொல்றாங்க. ஒன்னையே சொல்றாங்கன்னா என்ன சொல்ல மாட்டாங்களா? சொல்லி முடிச்சிடுறேன். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கேன், வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கேன், பாகிஸ்தான்ல இருக்கேன், யூஏஇல இருக்கேன். இந்த வருஷம் நேபாள் போறேன். இந்த வருஷம் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அன் ஆஃபர் டு பி த ஹெட் கோச். அன்பார்ச்சுனேட்லி அது வந்து எப்ப நடக்க போகுது தெரியல. ஸோ நான் வர முடியல. எனக்கு டைம் கிடையாது. The only time I can relax, I can spend time at home enjoying my time is doing podcasts like this and watch IPL and relax is from April, May and half of June. எனக்கு டைம் கிடையாது. எனக்கு எந்த வேலையும் வேண்டாம். நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே உன கூட்டா நீ வர மாட்டப்போ ஆஷ் ஹெட் கோச்சர் தான் வருவேன். சரி விடு, அப்ப நம்ம பாட்காஸ்டே பண்ணலாம். ஒன்ன மட்டும் இல்ல, என்னவோ கேக்குறாங்க. நீங்க எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு பாட்காஸ்ட் பண்றேன், நீங்க கிரிக்கெட் ரிவ்யூ ஷோ பண்றேன். நான் என் வேலையை அனலிஸ்டா எக்ஸ்பர்ட்டா ஸ்டார்ல ஜியோ ஸ்டார்ல பண்றேன். என்னோட வேலையை நான் பண்றேன். நான் யார்கிட்டயும் வேலை கேட்கல. எனக்கும் வேலை வேண்டாம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. வேலை கேட்கணும்னா எப்படி கேட்பேன் தெரியுமா? பீடாக் சொல்ற மாதிரி நல்ல பிரசன்டேஷன் ரூம்ல உட்காந்து எங்க மிஸ்டேக்ஸ், என்ன அட்ரஸ் பண்ண போறேன், அடுத்த 3 இயர்ஸ்க்கு என்ன பிளானு, ஸ்குவாட் அசம்பிளி எப்படி இருக்கணும், டாப் ஆர்டர் எப்படி இருக்கணும், ஃபாரின் பிளேயர்ஸ் யார் இருக்கணும், ஃபாரின் பிளேயர்ஸ் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருக்கணும், எந்த கண்ட்ரில இருந்து வந்தவங்க டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க, என்ன காம்பினேஷன் வரணும், ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் டீம்ல வச்சு நீ எந்த டீம் லாஸ்ட் டைட்டில் அடிச்சதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டுட்டு, லோக்கல் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க, யுஸ்வேந்திர சஹல் தவிர மத்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எங்க போயிருக்காங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன க்ரூமிங் ஸ்கீமா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஆஃப் ப்ரோக்ராம் என்ன, ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ன, பிளேயர் டெவலப்மெண்ட் என்ன, அப்கீப் என்ன, ஷார்ட் பால்ல போன வருஷம் பிரவிஸ் நல்லா ஆடலன்னா
இந்த வருஷம் வரும்போது அதுக்கான ஒர்க் என்ன, சேப்பாக் விக்கெட் என்ன, அதோட ஸ்பீட் என்ன, அதோட பவுன்ஸ் என்ன, கீழே எங்க வருது, ரமேஷ் திருப்பூர் அங்க இருக்கிற ஒரு கியூரேட்டர் எப்படி ஒர்க் பண்றாரு, பிச் நம்பர் 4 என்ன நடக்குது, இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷங்குள்ள அந்த பிச் நம்பர் 4ல எத்தனை மேட்ச் நடக்குது, பிச் நம்பர் 5ல எவ்வளவு மேட்ச் நடக்குது, ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, பிச்சில தண்ணி விட்டா எப்படி நடக்கும், பிச்சில தண்ணி விடலன்னா எப்படி நடக்கும், நடு பிச்சில கிராக் இருந்து பொழந்தா எப்படி வரும், மேல இருந்தா எப்படி வரும், ஸ்பின்னர் லெங்க்ல எப்ப திரும்பும், எப்படி திரும்பாது, பிரசன்டேஷன் பண்ணிட்டு ஆப்ஷன் பர்ஸ்ல எப்படி எடுத்துட்டு போகணும், ஆப்ஷன் பர்ஸ்ல எவ்வளவு குறைவு வச்சா எவ்வளவு எடுக்க முடியும், எவ்வளவு குறைவா இல்ல நிறைய வச்சா என்ன எடுக்க முடியாது, ரிட்டென்ஷன் எப்படி இருக்கும், ரிட்டென்ஷன்ல 4வது பிளேஸ் 5வது பிளேஸ் 18 crores 14 crores வந்தா அதை வைக்கணுமா வைக்க கூடாதா, அன்கேப் பிளேயர்ல யாரை எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு ஃபுல் பிரசன்டேஷன் பண்ணி டேபிள்ல உட்காந்து இப்படி வேலை கேட்பேன வழிய இப்படி வீடியோ பண்ணி வேலை கேட்க மாட்டேன். எனக்கு அந்த வேலை வேணும். வேலை வேணும்னா 1000 வழி இருக்கு. எம்எல்சி இருக்கு, எம்எல்சி விளையாடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இடிபிஎல் இருக்கு, அதை விளையாடணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எக்ஸ்போஷர் வேணும், நிறைய புது மனுஷங்களை மீட் பண்ணணும், எக்கச்சக்க இடத்துல ஆசாபாசங்கள் இருக்கு, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எங்க வேணுமோ எனக்கு நிஜமாவே வேணும், என்னால டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியும், என்ன வேல்யூ பண்ற ஒரு இடத்துல கண்டிப்பா நான் போய் உட்காருவேன். நான் வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு 10 பேர் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைப்பேன். 10 கிரிக்கெட்டருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைப்பேன். அந்த பிளேயருக்கு வருஷம் முழுக்க என்ன பண்ணணும்னு நினைப்பேன் ஒழிய வந்தோம் ஜெயிச்சோம் காசை வாங்கணும் அது என் ஸ்டைலே கிடையாது. ஐ எம் நாட் மேட் லைக் தட். சாரி பீடா. இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன். இப்ப நான் அப்படியே பார்த்துனே இருக்கேன். ஒருவேளை ஏதோ எழுதி வச்சுன்னு படிக்கிறீங்களான்னு. இன்ஸ்டன்டா மனசுல இருந்து அது வருது. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் as preparation. முதல் தர கயானாக்கு நான் போறேன், ஒரு டைகர் பாய் சொல்றேன்னா நாங்க ஜெயிச்சதே இல்லை, ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுல பண்ண ரிசர்ச் அந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எப்படி கான்குயர் பண்ணணும். இப்போ யூஏஇ T10 லீக் போறோம், கண்டிஷன்ஸ் எப்படி கான்குயர் பண்ணணும். நான் ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா ஆஷா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். என்னோட சக்சஸ் மந்த்ரா என்ன போஸ்ட் கோவிட்னா, அடுத்த வருஷம் வேலையை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு யோசிச்சு ஒரு இடத்துக்கு போற ஆள் நான் கிடையாது. எப்ப ஒருத்தன் அடுத்த வருஷம் நான் எப்ப வேலையை காப்பாத்திப்பேன் அப்படின்னு ஒருத்தன் போறானோ அவன் வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. எப்ப ஒருத்தன் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு எதையும் எதிர்பார்க்காம போறானோ அவன் தான் நிலைச்சு நிப்பான். தட் இஸ் த பர்சன் who is going to be the தலைவன் to lead from the front. இப்ப நீங்க சொன்னீங்களே, இவ்வளவு பாயிண்ட் சொன்னீங்களே, இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்களே கோச்சின்னு, எவனாவது ஒருத்தனை இந்த மாதிரி ஓனர்ஸ் கூப்பிட்டு இந்தா உனக்கு 1 மணி நேரம் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், என்ன நீ கொண்டு வருவ, திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் மீ. நாங்க அன்பார்ச்சுனேட்டா வந்து கப்பு அடிக்கல, ஸோ வி வாண்ட் டு வின் த ட்ராஃபி. அதனால எனக்கு ஹவு ஆர் யூ கோயிங் டு மேக் எ பிரசன்டேஷன், வாட் டிஃபரன்ஸ் ஆர் யூ கோயிங் டு மேக் to make this team a successful one அப்படின்னு எந்த கோச்சுக்காவது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நீங்க சொன்ன பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி யாராவது வராங்களா? கிடையாதே, தெரியாதே. என்ன நீ என்ன பண்ணுவ, ஒரு 10,000 ரன் அடிச்சிருக்காருப்பா, இவரு 333 விக்கெட் எடுத்திருக்காருப்பா, 10,000 ரன்னோ 333 விக்கெட்டோ ஒரு சல்லி ரன்னோ ஒரு சல்லி விக்கெட்டோ எடுக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ஒரு படிப்புனா ஆல்சோ the amount of information what you have given, how will you prepare to take the team forward, that is called vision. அந்த விஷன் என்ன தெரியுமா, நான் இங்க வந்தேன்னா ஒரு 5 வருஷம் நான் ஆட்டை போடுறேன், ஒரு 6 வருஷம் ஆட்டை போடுறேன், அப்படி இருக்கிறவன் ஜெயிக்க முடியாதுடா. வர்றவன் எப்படி வந்து வேலையை காப்பாத்திக்கணும், ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி காப்பாத்திக்கணும். நாணயமா இஃப் ஐ ஃபெயில் ஐ ஃபெயில்ட் அப்படின்னு ஒருத்தன் கை தூக்குறான் பாரு, அவன் தான் ஜெயிக்க முடியும். அப்படி அதுதான் வந்து வின்னிங் தியரி. ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் வாட் யூ செட். அப்படியே நீ பேசும்போது நான் ஆனஸ்டா சொல்றேன், எப்பவுமே நீ பேசும்போது we have such a good relationship. கொஞ்ச மாதிரி ஒரு புன்சிரிப்போட தான் நான் வந்து பார்ப்பேன். அந்த வீடியோவே நீ பாரு. I was so tuned to what you said. That is a preparation you need at this level where stakes are high. The best competitive tournament in the world. That is how you approach. Hats off to you. Thank you. இங்க பாருங்க, அவர் சொன்னதுல இருந்து நான் ஒரே ஒரு சின்ன விஷயம், SRHக்கு நான் I want to really give a lot of applause. Before that, what I want to say is, ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க வந்துருங்க வேலைக்கு நீங்க எடுக்கணும் அது இதுன்னு சொல்றீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். நிறைய பேர் வந்து அவர் வந்தா அவர் இப்படி ஆயிடும், அவருக்கு ஒன்றும் தெரியாது, 7013 சேஞ்சஸ் பண்ணுவாரு. ஓகே, என்னை பத்தி எவனோ சாப்பா அடிச்சு மார்க்கெட்டிங் குத்துனதை இன்னி வரைக்கும் நம்பர் உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. கிரிக்கெட் இத்தனை வருஷமா ஆடி இருக்கேன், லோக்கலா 10 வருஷம் கிரிக்கெட் ரன் பண்ணிருக்கேன், ஒரு 4 விஷயம் எனக்கும் தெரியும். இவ்வளவு விஷயத்தையும் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா கேட்டுக்கோங்க,
இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் ஸ்டில் ஃபெயில். ஏன்னா ஐபிஎல் இஸ் அ பீஸ்ட். நீங்க குவாலிஃபை ஆகாம போலாம். ஆனா ஒரு நோக்கம், அந்த டீமோட ஒரு பிளேயரும் 10% நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள இம்ப்ரூவ் ஆயிருக்கணுங்கிறதுல எஃபர்ட் இருந்ததுன்னா அந்த சக்சஸ் வராததை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். அண்ட் மோர் அவர், எனக்கு அதோட இன்டென்ஷன் கிடையாது. உங்களுக்கு கேம் ஆர்கானிக்கா நான் என்ன நினைக்கிறேங்க, கிரிக்கெட்டிங் லென்ஸை கொண்டு வரதுக்கு தான் சேனலே ரன் பண்றேன். இப்படி யாராவது வேலை கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நீங்க தயவுசெய்து அந்த மாதிரிலாம் தவறா நினைச்சுக்காதீங்க. இப்போ ஓவர் டு இட். ஈக்விட்டாஸ் பேங்க் பேங்கபிள் பிளேயர் பீடாக் எஸ்ஆர்எச் பக்கமா நம்ம திருப்புவோம். என்னெல்லாம் எஸ்ஆர்எச் சரியா பண்ணாங்க? என்னோட ஈக்விட்டாஸ் பேங்க் பேங்கபிள் பிளேயர் வாஸ் ஐன்ரிக் மாஸ்டர் கிளாசன். அந்த நாக் இல்லைன்னா எஸ்ஆர்எச் தோத்துருப்பாங்களா? ஒத்துக்கிறியா இல்லையா? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தட் இஸ் an ஈஸி சாய்ஸ். ஏன்னா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், 10 ஓவர்ல 75 for 2. லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட், அட் தட் டைம் இன் மை அல்கோரிதம் அட்வான்டேஜ் சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்த 5 ஓவர்ல 62 அடி இல்லை இடி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்ச் இட்டு, அதுக்கப்புறம் அக்கீல் ஹுசேனை விட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு 6. ஒன்லி ஹென்ரி கிளாசன் கேன் டூ. அதான் ஒரு ட்வீட் போட்டேன், டேய் மூடிக்கிட்டு எல்லாரும் ஆரஞ்சு கேப்பை இப்பயே அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு. ஆனா இன்னொருத்தரை நம்ம மறக்க கூடாது. 2 ஓவர்ல 32 அப்படின்னு ஒண்ணு நானே சந்தோஷப்பட்டேன். வாடியே இன்னைக்கு இருக்கு 22 220ன்னு. 3வது ஓவர்ல ஒரு கோல்டன் ஸ்ட்ரைக் சேட்டனை. அதுக்கப்புறம் 10th ஓவர் 12th ஓவர் போட்டு சக்சசிவ் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுத்து பிரேக் ஆஃப்டர் பிரேக் கொடுத்த பேட் கமின்ஸ் இஸ் மை ஈக்விட்டாஸ் பிளேயர் ஆஃப் த டே. ஈக்விட்டாஸ் பேங்க் பேங்கபிள் பிளேயர் ஆஃப் த டே பேட் கமின்ஸ்ங்கறாரு. ஊரை ஏமாத்தலாம், நீ எங்களை ஏமாத்த முடியாதுல. அகமதாபாத்ல டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் போலிங் போட்டுட்டு எல்லா மேட்ச்லயும் வந்து குசும்ப வேலையை பாக்குறான். எனக்கு பிச்சு படிக்க தெரியாதுன்னு. ஹேய், எழுத படிக்க தெரியாதுங்கிற மாதிரி பிச்சு படிக்க தெரியாதுன்னு ஊரை ஏமாத்துற நீ ராஸ்கல். சரி, எனிவே ஆரஞ்ச் ஆர்மி பேட் கமின்ஸோட இந்த ஆரஞ்ச் ஆர்மி ஆர்சிபியோட ஃபைனல் ஆடுவாங்களா இல்ல வேற யாராவது தடுப்பாங்களா? ஆர்சிபி ஃபைனல் போவாங்களா? என்ன நினைக்கிற சொல்லு. நோ மேட்டர் வாட் எவர் இட் இஸ், நம்ம மனசுல இருக்கிறத நம்ம கொட்டணும். என் மனசுல இருக்கிறத நான் கொட்டினேன். at the end of the day you are hurting as a CSK fan. You are hurting as a CSK fan. I am hurting as a CSK fan. Many CSK fans who are seeing this are hurting. இப்போ உங்களுக்குலாம் ஒண்ணு சொல்றேன், நான் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஆளு. ஆஷா கோபப்பட்ட பட்டனை அடிச்சிடாதீங்க. அடிக்க முடியாது இல்ல, ஸ்கிரீன் தானே. ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 மேட்ச்ல 1 தோக்கணும். பஞ்சாப் கிங்ஸ் கடைசி மேட்ச் எல்எஸ்ஜியோட தோக்கணும். கேகேஆர் அவன் 2 மேட்ச்ல 1 தோக்கணும். ஏய், நீ போய் ஜெயிக்கணும். சும்மா இருடா. நீ போய் ஜெயிக்கணும். ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே can still get into eliminator. Officially they are not eliminated. இப்ப நான் சொல்ற இதெல்லாம் நடந்தது அப்படின்னா இன்னைக்கு முதல்ல அடி வாங்கணும். இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல்ல அந்த பார்ட்டி ப்ளூப்பர் எல்எஸ்ஜியோட அடி வாங்கணும். அதுக்கப்புறம் கேகேஆர் மும்பை இந்தியன்ஸோட அடி வாங்கணும். பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கப்புறம் கடைசி மேட்ச் எல்எஸ்ஜியோட அடி வாங்கணும். நெட் ரன் ரேட் எதுவுமே தேவைப்படாம ஒரு ரன்ல ஜெயிச்சானோ அகமதாபாத் ஜிடில சிஎஸ்கே வில் குவாலிஃபை. ஸோ மேத்தமேட்டிக்கலி, டெக்னிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்டில் சிஎஸ்கே ஆர் இன் த காம்படிஷன். வெங்கடேஷ் பிரசாத் சொல்லுங்க வெங்கி சார், நம்ம கெளிக்கணுமா? நீங்க அது சொல்லுங்க. நீங்க அவன் இப்படி இது பண்றான் அது பண்றான் சொல்லாதீங்கம்மா. நம்ம என்ன பண்ண கெளிக்கலாம் சொல்லுங்க. நீங்க தெரியாது. ஓவர் டு யாஷ். இல்ல, ஐ ஸ்டில் டீம் இப்படிதான் நினைக்கணும். பட் தட் ஹேப்பனிங் விட்டுருங்க. ஜாலியா மேட்ச் பாருங்க. ஆல் செட் அண்ட் தட் அசைட் நான் சொல்றேன், சிஎஸ்கே ஹவ் காட் டாக்டிக்கலி ஆல்சோ பெட்டர் இன் திஸ் இயர். பவர் பிளேல டிராவிஸ் ஹெட்டுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் ரவுண்ட் தி விக்கெட் கூட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சில மூவ். டாக்டிக்கலி நிறைய ஆர்டினரியா பண்ணிருக்காங்க. பட் தேர் கெப்ட் ஆன் கெட்டிங் பெட்டர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் பெட்டர் ஆகும். யங்கா ஒரு கூலிப்படையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பீடாக் சொன்ன மாதிரி நான் நம்ப மாட்டேன். 2027ல 1-2 சேஞ்சஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸா ஆளுங்களை கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா சேஞ்ச் வரும். வெங்கடேஷ் ஐயரை விட்டுருக்க வேணாம், ஜேசன் ஹோல்டரை விட்டுருக்க வேணாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் would have really added might to their squad. Any which ways என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். எஸ்ஆர்எச் ட்ரூலி கமெண்டபிள். இஷான் கிஷன் ஃபேபுலஸ். நான் ஒரு பேண்டர் பார்த்தேன், இஷான் கிஷன் ஏதோ கிரௌட சொல்லிட்டாருன்னு. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்க எல்லாருக்குமே, இட்ஸ் ஓகே, நீங்க சிஎஸ்கேக்கு வந்து எஸ்ஆர்எச்ல இருந்து ஒருத்தன் வந்து உங்களை அடிச்சுட்டு போறான்னா, அதை பாக்குறான், அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான்னா, அது உங்களுக்கு அவன் கொடுக்குற மரியாதை இன் மெனி வேஸ். ஏன்னா உங்களை உங்க கிரவுண்ட்ல வந்து அடிக்கிறதா அவன் அவ்வளவு பெருசா பாக்குறான்.
ரொம்ப டோன்ட் டேக் ஆல் தீஸ் திங்ஸ் ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஸ்போர்ட்ல இட் இஸ் ஓகே. இந்த மாதிரி தியேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் குட். அதை அவர் ரேஷனலா பண்ணிருக்கலாமா, கம்மியா பண்ணிருக்கலாமா, ஷுவர் அவரு கத்துப்பாரு. நாளைக்கு நீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க, ஹைதராபாத் போய் தோக்கடிங்க, நீங்களும் பண்ணிட்டு போங்க. இட் இஸ் ஹெல்தியா வச்சுக்கோங்க. ரொம்ப அதை பர்சனலா எடுத்துன்னு கோவம், அவனை நான் இது பண்ணுவேன், அவன் இது அது. இஷான் கிஷன் ஒரு இந்தியாவோட பிளேயர், அவன் எக்ஸ்ட்ராடனரி ஆடினா நேத்து. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கடைசி வரைக்கும் டீம் எடுத்துட்டு போனா. அதை அப்கோர்ஸ் நீங்க இஷான் கிஷனுக்கு பாராட்டிங்க, அதெல்லாம் ஓகே. பட் இன்னியோட டே அண்ட் ஏஜ்ல ஐபிஎல்ல இந்த ஃபேன் வார்ஸ் இருக்கு, இந்த டீம் வார்ஸ் இருக்கு, இருக்கும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அவன் கொஞ்சம் ரேஷன் பண்ணிக்கலாமா? எஸ், பட் கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்கங்க. எனிவே, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணோம். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. கிரிக்கெட்டை ஒரு விஷயம் தோத்தா, எஸ் 3 வருஷம் ரிசல்ட் கிடைக்கல, மும்பைக்கு 6 வருஷம் கிடைக்கல. அவன் 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் ரேஷனலா சேஞ்ச் பண்ணலையே. 3 வருஷம் ஜெயிக்கலன்னு ஹார்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணா, ஷுவர். அதே மாதிரி தான் நீங்களும் சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் பேஷன்ஸ் கொடுங்க. ஸ்டே வித் தி டீம். பிரிவிஸ தூக்கு, அவனை தூக்கு. let's become a little bit more. I mean, நிறைய fans இருக்காங்க. As CSK fans, let's become a lot more responsible. Let's become that first fandom that understands cricket and talks cricket better and எடுத்த உடனே பிளேயரை பேக் பண்ணாம தூக்குறது பண்ண வேணாம் நான் ஃபீல் பண்றேன். எஸ் பீடம். 2 வருஷம் மயிலா ஜெயவர்தனே கப்படிக்கலன்னொடனே he was replaced by மார்க் பவுச்சர் for 2 years. 2 வருஷம் கப்படிக்கலன்னொடனே மார்க் பவுச்சர் was replaced by மயிலா ஜெயவர்தனே அகைன். அவங்க பண்ண தப்பு என்னன்னா they went back to மயிலா ஜெயவர்தனே. இன்னொன்னு சொல்றேன், மயிலாவை எனக்கு பர்சனலா தெரியும். அவர் ஒரு ஷ்ரூட் ஷார்ப் கிரிக்கெட்டிங் பிரெயின். ஐ வில் பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. இன்னொன்னு சொல்றேன், பிளெமிங்கோட ஏகப்பட்ட இடத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இஸ் a shrewd ஷார்ப் கிரிக்கெட்டிங் பிரெயின். நான் சொல்ற பாயிண்ட தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ நீட் ஃப்ரெஷ் ஐடியாஸ். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ நீட் ஃப்ரெஷ் பீப்புள் டு see where you can make a turn around. இட்ஸ் நாட் about நீ லாய்க்கல தூக்கி வெளியே போடு. இப்ப என்னோட இதெல்லாம் பாருங்க, ட்வீட்லாம் பாருங்க. நான் எல்லாரும் என்ன கேக்குறாங்க, நீங்க ஏன் வந்து சாக் ஃபிளெமிங் அப்படின்னு இது பண்ண மாட்டேன்றீங்க, முட்டு கொடுக்குறீங்க? சொல்ல மாட்டேன் நானு. ஏன்னா ஃபிளெமிங் வந்துட்டு இஸ் எ கிளவர் மேன். இப்ப ஃபிளெமிங் கிளவர் மேன் இல்லைன்னு நான் சொன்னேன்னா நான் ஒரு மடையன். 18 வருஷம் அவர் கோச் பண்ணியிருக்காரு. he has done wonders. they won some trophies. the ideas are getting saturated. go for a new fresh set of people who can bring in energy என்றதான் கணக்கே ஒழிய இவனை தூக்கு அவனை தூக்குன்னு. இப்ப மார்க் பவுச்சருக்கு பதிலா அவங்க மயிலாவை கொண்டு வந்ததுக்கு பல they should have gone for someone else was my point. I am never saying Fleming or Maila are bad. இப்ப நீ சொன்னியே இத கொண்டு வரதுக்கு 47 நிமிஷம் ஆயிருக்கு. இத நான் ஆமோதிக்கிறேன். ஐடியா சேச்சுரேட் ஆயிருக்கு, ஃப்ரெஷ் ஐடியாஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னி அது எனக்கு பிடிச்சிருக்கு. மஹேலா ஜெயவர்தனைய வந்து ஸ்டில் தே கெப்ட் ஹிம் ஆன் ரோல்ஸ். ஹி வாஸ் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட். ஃபிளெமிங் நீ லைக் பண்றியா, அவரோட வேல்யூ நீ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறியா, அவர் ஒரு பொசிஷன்ல வச்சுக்கலாம். பிரிங் ஃப்ரெஷர் ஐடியாஸ், ஃப்ரெஷர் டீம் நீ சொன்னியா, அதை நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். பட் இது இப்ப நடக்காது. அடுத்த சைக்கிள்ல கம்ப்ளீட்டா மாத்தணும். சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் நான் ஒரே ஒரு விஷயத்தோட இந்த ஷோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எம்எஸ் தோனிக்கு இவ்வளவு கிரெடிட் கொடுக்குறீங்க. எம்எஸ் தோனியை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்ல ப்ரொடியூசர். சினிமா பார்லன்ஸ்ல உங்களுக்கு புரியற லாங்குவேஜ்ல சொல்றேன். நல்ல ப்ரொடியூசர், நல்ல செலவழிச்சு, நல்ல ஆக்டர், நல்ல காஸ்ட், நல்ல கோ ஆக்டர், நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல எடிட்டர், நல்ல சினிமாட்டோகிராஃபர், நல்ல ஒரு கேமராமேன் எல்லாத்தையும் வச்சா ஒரு செம்ம டைரக்டர் செம்ம படம் கொடுப்பாரு. எம்எஸ் தோனி நல்ல ப்ரொடியூசர், டீம் ஓனரை வச்சு கன்சிஸ்டன்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கோ ஆக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 2 ரூக்கி, நல்ல மிடில் ஆர்டர், அவரே பினிஷிங், ஃபாரின் ஓவர்சீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டர்ஸ், இந்த ஸ்டார் காஸ்ட வச்சு சூப்பரா டைரக்ட் பண்ணுவார் படத்தை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு தெரியும் இது ஒரு 2-3 மாசம் டோர்னமெண்ட், த்ரூ த இயர் வச்சு நடத்துற டோர்னமெண்டா இன்னும் மாறல. ஏன்னா இபிஎல் ஸ்டைலோ லாலிகா ஸ்டைல்லயோ அந்த டோர்னமெண்ட் போல 3 மாசத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர் தான் வேணுங்கிற சேஞ்சஸ் பண்ணி அவன் கொடுக்குற ஜாபை கரெக்டா பண்ணி கொடுப்பான். ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் பண்ணி கொடுப்பான்னு தெரிஞ்சு அந்த டெம்ப்ளேட் எடுத்தாரு. சடனா வயசானவங்க எல்லாம் வேண்டாம், சின்ன இளங்கன்றுகளா எடுக்கிறோம். இளங்கன்றுகளை எடுங்க, 2 பேர் எடுங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னைக்குமே வேல்யூ போகாது. படையப்பனுக்கு எவ்வளவுதான் வயசானாலும் இளமையும் ஸ்டைலும் குறையாதுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டீம் எப்படின்னா தலையும் வாலியும் இல்லாம புடிச்சுனே இருக்கிற ஒரு டீம் மாதிரி. உங்க டெம்ப்ளேட் கரெக்டா தான் இருந்துச்சு, அங்க போங்க. பிரசன்னா சொன்ன மாதிரி டோர்னமெண்ட் கஷ்டம் ஆயிடுச்சு, 10 டீம் டோர்னமெண்ட் ஆயிடுச்சு, ஆக்ஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா போயிடுச்சு. அப்படிங்கிற இருக்கும்போது
தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். 3 வருஷத்துல 5வது 6வதுன்னு ஃபினிஷ் ஆனாலும் ஒரு டைட்டில் அடிக்க முடியும் உங்களோட ப்ராசஸையே ஃபாலோ பண்ணா. எம்எஸ் தோனியும் குவாலிஃபை ஆகல. 21ல லாஸ்ட் முடிச்சாரு. பெருசா ஒன்றும் பண்ணல. 2020க்கு அப்புறமா 2023ல ஜெயிச்சாரு. தெரியும் டோர்னமெண்ட் டஃபா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட வேல்யூ குறையல. லெங்த் பால் போட்டா அடி வாங்கினா அடுத்த பால் என்ன போடணும் தெரியற போலர் தான் இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். இதோட எங்களோட கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by ஈக்விட்டாஸ் பேங்க் அண்ட் ஊடுவை நிறைவு கொண்டு வரேன். ஹோப்ஃபுல்லி ஐ கன்வெர்ட் த மெசேஜ் ரைட் அக்ராஸ். பிரசன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டரான ஷோ கிடைச்ச மாதிரி இருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட்.